मरगा की है मुंडी नहीं है। குன்னூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் போதையில் தூங்கிய நபர் குண்டுக்கட்டாக தூக்கி வரப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்ட காட்சியே இது. கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் உதகை மற்றும் குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உதகையிலிருந்து குன்னூர் நோக்கி மலை ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது வெலிங்டன் பகுதியில் நபர் ஒருவர் மதுபோதையில் தண்டவாளத்தில் ஹாயாக உறங்கிக் கொண்டிருந்தார். இதனால் ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு தண்டவாளத்திலிருந்து போதை ஆசாமி அப்புறப்படுத்தப்பட்டார். அந்த நபர் தண்டவாளம் அருகே ஓரமாக படுக்க வைக்கப்பட்ட பின்னர் மலை ரயில் குன்னூர் நோக்கி சென்றது. போதை ஆசாமியின் செயலால் மலை ரயில் சேவை 20 நிமிடங்களுக்கு பாதிக்கப்பட்டது. சென்னை அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரும் சீமானும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பரஸ்பரம் பாராட்டு தெரிவித்துக் கொண்டனர். காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் சீமான், அண்ணாமலை மற்றும் IJK நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய அண்ணாமலை தானும் சீமானும் வேறு வேறு இல்லை என்றார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறேன், அவ்வளவுதாங்க வித்தியாசம். தொடர்ந்து பேசிய சீமான், தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது என காட்டியவர் அண்ணாமலை என்றார். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே. தொடர்ந்து தமிழின் பெருமைகளை அடுக்கிய சீமான், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் தமிழை வைத்து சாதி வளர்ப்பதாக வேதனை தெரிவித்தார். உலகின் முதல் மொழியான தமிழ் இந்தியாவில் இருப்பது பெருமை என்று பிரதமர் நரேந்திர மோடியை பேசி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சீமான் தமிழ் மொழியின் பெருமைகளை எடுத்துரைத்தார். அப்போது பிரதமர் பற்றியும் குறிப்பிட்டு பேசினார். ஐயா, பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகின் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, தாய்மொழியை கற்க வேண்டியதன் அவசியத்தையும் சீமான் எடுத்துரைத்தார். திருச்சி சரக DIG வருண்குமார் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி சரக DIG வருண்குமார், அவரது மனைவியும் IPS அதிகாரியுமான வந்திதா பாண்டே ஆகியோரை நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று ஆஜராக நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் சீமான் நேரில் ஆஜராகவில்லை. அதனால் மாலை 5 மணிக்குள் ஆஜராக விட்டால் சீமானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி பாலாஜி கடுமையாக எச்சரித்தார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றதால் சீமானால் ஆஜராக முடியவில்லை என நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று நேரில் ஆஜராக சீமானுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. இதனிடையே சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சீமான், அண்ணாமலையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து விளக்கமளித்தார். நீங்கள் சந்தித்தாலும் பி டீம் தான், சந்திக்கலைனாலும் பி டீம் தான் உங்களுக்கு. நான் ஏன் பி டீமு? ஏன்னா ஏ டீமு டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீமாக இருக்கேன். கோட்பாட்டு அளவில் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இவங்களோட. சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு கூடாது. இன்னும் 4 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிரும்ல எல்லாருக்கும். நான் தனித்து நிற்பேன், தனித்துவத்தோடு நிற்பேன். எத்தனை தடவைக்கு சொல்றேன்? வருண்குமார் கேஸ் நாளைக்கு அங்கே தானே போகிறேன் நீதிமன்றத்தில். அங்கே வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதாகவும் சீமான் கூறினார்.